வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். ஹாண்டட் பிளேசஸ் பற்றின இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருக்க ஒரு அபேண்டன் கோஸ்ட் டவுனான அல் மடம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பாலைவனங்கள்னாலே பயமுறுத்தக்கூடிய ஒரு இடம்தான். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எங்க பார்த்தாலும் மணல், தண்ணி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். பகல் நேரத்துல கொளுத்துற வெயில், இரவு நேரத்துல உறைய வைக்கிற குளிர்னு ரொம்பவே மோசமான ஒரு இடம் தான் பாலைவனம்ன்றது. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு கைவிடப்பட்ட, அதுவும் ஒரு ஹாண்டிங் பாஸ்ட கொண்ட ஒரு கிராமம் இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு கிராமம் தான் அல் மடம். துபாயில இருந்து 37 மைல் தொலைவில் பாலைவனத்துக்கு நடுவில் அமைஞ்சிருக்க ஒரு கைவிடப்பட்ட கிராமம் தான் இந்த அல் மடம். தூரத்துல இருந்து பார்க்கும்போது அங்க என்ன இருக்குன்னு பார்க்க ஒரு ஆவலை நமக்குள்ள தூண்டினாலும், கிட்ட போய் பார்க்கும்போது ஒரு விதமான வியர்ட் ஃபீல் ஏற்படுவதை இங்க போன நிறைய பேர் குறிப்பிட்டிருக்காங்க. ரொம்ப வருஷமா இந்த இடம் வெளியே பெரிய அளவில் தெரியாம தான் இருந்திருக்கு. கடந்த 10 வருஷத்துக்குள்ள தான் இந்த அல்மடம் கொஞ்சம் கொஞ்சமா பிரபலமடைய ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் சோசியல் மீடியா தான். இப்போ இந்த கிராமத்தை பாலைவனம் கொஞ்சம் கொஞ்சமா டேக் ஓவர் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இந்த கிராமத்துல கட்டப்பட்டிருக்க ஆல்மோஸ்ட் எந்த வீட்டுக்குள்ள நீங்க போனாலும் அங்க வெறும் மணலை மட்டும்தான் உங்களால பார்க்க முடியும். இன்னொரு 20-30 வருஷத்துக்குள்ள இந்த இடம் மணல்ல புதஞ்சு போனாலும் பெருசா ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட இந்த அல் மடம் கிராமம் எப்போ யாரால உருவாக்கப்பட்டுச்சு, இங்க யாரு வாழ்ந்தாங்க, ஏன் இந்த கிராமம் கைவிடப்பட்டுச்சுன்றதுக்கு பின்னாடி சொல்லப்படுற தகவல்களை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த கிராமம் உருவாக்கப்பட்ட தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி அரப்ஸ் பத்தின சில வரலாற்று தகவல்களையும் நாம பார்க்க வேண்டியிருக்கு. அரப்ஸோட வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா அவங்க ஒரு நாடோடிகளா தான் ரொம்ப காலத்துக்கு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சில குழுக்கள் செட்டில்மெண்ட்ஸை உருவாக்கி அங்க தங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கிங்டம்ஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. அப்பையும் எல்லாருமே இந்த மாதிரியான செட்டில்மெண்ட்ஸ்ல போய் தங்க ஆரம்பிச்சாங்களான்னா கண்டிப்பா கிடையாது. நிறைய குழுக்கள் தொடர்ந்து பல நூற்றாண்டுகளுக்கு நாடோடிகளாவே வாழ்ந்து வந்திருக்காங்க. ஏன் இப்பவும் அங்க நிறையவே நாடோடி குழுக்கள் இருப்பதா தான் சொல்றாங்க. அவங்கள பெடுவின் பாப்புலேஷன் குறிப்பிடுறாங்க. அரப் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் கிட்ட பெடுவின் பீப்புளா இருக்காங்களாம். அப்படி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சேர்ந்த அந்த மாதிரியான நாடோடி குழுக்களுக்கு சில 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த நாட்டோட அரசாங்கம் ஒரு பர்மனண்டான செட்டில்மெண்ட்டை உருவாக்க நினைச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா மிடில் ஈஸ்ட்ல கச்சா எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டு அதன் மூலமா பெரிய அளவுல வருவாய் வர ஆரம்பிச்சதும் நாட்டுக்கு தேவையானது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாட்டு அரசாங்கம் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. அதுல ஒரு திட்டம் தான் ஷோ ஆப் ஹவுசஸ் என்ற ஒரு திட்டமும். இந்த திட்டத்தின் மூலமா நாடோடிகளா இருக்கவங்களுக்கு நிரந்தரமான செட்டில்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக தான் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட திட்டத்துக்கு கீழே கட்டி முடிக்கப்பட்ட ஒரு கிராமம் தான் இந்த அல் மடம். துபாயில இருந்து 1 மணி நேர பயண தொலைவில் இந்த கிராமம் உருவாக்கப்பட்டுச்சு. ஒரு மசூதியோடையும் 2 பக்கமும் 20க்கும் மேற்பட்ட வீடுகளோடையும் இந்த கிராமம் உருவாக்கப்பட்டுச்சு. இதுல பெடுவின் பீப்புள், அதுவும் குறிப்பா அல் கெட்பின்ற ஒரு இனக்குழுவை சேர்ந்தவங்களை இங்க கொண்டு வந்து தங்க வச்சிருக்காங்க. இந்த பகுதியில் செட்டில்மெண்ட்ன்றது எப்போ நடந்திருக்குன்னா 1970களோட மிட்ல நடந்ததா சொல்றாங்க. இதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய தகவல்களின்படி பார்த்தா அடுத்து வந்த 10 வருஷத்துக்குள்ளேயே அங்க வாழ்ந்து வந்த மக்கள் எல்லாம் அந்த கிராமத்தை விட்டு குடும்பமா வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்களாம். 80களோட இறுதி 90களோட ஆரம்பத்துல எல்லாம் இங்க வாழ்ந்து வந்த மக்கள் எல்லாருமே முழுசுமா வெளியேறி போயிட்டாங்க. இதுதான் இங்க விஷயமே. இங்க இருந்த மக்கள் எல்லாம் ஏன் இங்க இருந்து போனாங்கன்றதுக்கு பின்னாடி இருக்க உண்மை காரணம் இது வரைக்கும் யாருக்குமே முழுசா தெரியாது. மேபி கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கலாமோ என்னமோ, ஆனா மற்றவங்க யாருக்குமே தெரியாது. அந்த சமயத்துல இங்க வாழ்ந்து வந்த மக்கள் இந்த கிராமத்துல இருந்து வெளியேற என்ன காரணம்ன்ற ஒரு கேள்விக்கு பின்னாடி முக்கியமா 2 விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. அதுல ஒண்ணுதான் ஜின். ஜின்னுன்றது இஸ்லாம் மார்க்கத்துல குறிப்பிடப்படுற ஒரு கிரியேச்சர்ஸா பார்க்கப்படுது. இவற்றை பத்தி குரான்லயே கூட சொல்லப்பட்டிருக்கான். இவை மனிதர்கள் வாழக்கூடிய உலகத்துல தான் வாழ்ந்து வருதான், ஆனா வேற ஒரு பரிமாணத்துல வாழக்கூடிய ஒரு கிரியேச்சர்ஸா பார்க்கப்படுது. இந்த ஜின்ஸ் இம்மன்ஸ் பவரை கொண்ட ஒரு கிரியேச்சர்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவை நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலான்னு குறிப்பிடுறாங்க. ஒருவேளை அது ஒரு ஈவில் என்டிட்டியா மாற ஆரம்பிச்சதுன்னா அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ன்றதும் ரொம்பவே அதிகமா இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு ஜின்னால தான் இந்த கிராமம் பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க. அதே மாதிரி ஜின்னால ஏற்பட்ட தொடர்ச்சியான பிரச்சனைகளின் மூலமா பயந்து போன அங்க இருந்த மக்கள் ஒவ்வொரு குடும்பமா அங்கிருந்து வெளியேற ஆரம்பிச்சதாவும், ஒரு கட்டத்துல ஒட்டுமொத்த கிராமமும் அங்கிருந்து வெளியேறிட்டதா ஒரு கதை சொல்லப்படுது. இதுதான் முதல் காரணம்.
இது முதல் காரணம்னா ரெண்டாவது காரணத்துக்குமே இந்த ஜின் காரணமா இருப்பதா ஒரு கதையை சொல்றாங்க. இரண்டாவது காரணத்தின்படி இந்த கிராமம் உருவாக்கப்பட்ட இடம்ன்றது அடிக்கடி மணல் புயல்கள் ஏற்படக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கு. இத பத்தி சரியா ஆராய்ச்சி பண்ணாமையே இந்த இடத்துல ஒரு கிராமத்தையும் உருவாக்கி இருக்காங்க. இதனால அங்க வாழ்ந்த மக்கள் மிகப்பெரிய அவதிக்கு உள்ளானதா சொல்லப்படுது. இந்த பிரச்சனையை பொறுத்துக்க முடியாம தான் இங்க வாழ்ந்த மக்கள் ஒவ்வொரு குடும்பமா அங்கிருந்து வெளியேற ஆரம்பிச்சதா சொல்றாங்க. இப்படி இங்க மணற்புயல்கள் வீச ஆரம்பிச்சதுக்கும் ஜின்கள் தான் காரணம்னு ஒரு கதை போகுது. இது இரண்டாவது காரணம். இந்த இரண்டு காரணங்கள்ல ஏதோ ஒன்றுனால மக்கள் இங்கிருந்து வெளியேறினதா சொல்றாங்க. பட் சமீபத்துல வேறு ஒரு காரணமும் இந்த இடம் காலி செய்யப்பட்டதற்கு பின்னாடி சொல்லப்படுது. அது என்னன்னு பார்க்கும்போது அரசாங்கம் நாடோடி மக்களுக்கு நிரந்தரமான செட்டில்மெண்டா இருக்கும்னு இந்த இடத்தை உருவாக்கினாலும் இங்க தண்ணீர், கரண்ட் மாதிரியான அத்தியாவசியமான தேவைகள் எதுவும் ஏற்படுத்தப்படல. இது அந்த மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. பாலைவனங்கள்ல நாடோடிகளா இருந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓஎஸ்எஸ்னு சொல்லப்படக்கூடிய நீர் ஊற்றுகள் இருக்கக்கூடிய பாலைவன பகுதிகளில் டென்ட் அமைச்சு தான் தங்கிட்டு இருப்பாங்க. இது அவங்களோட நீர் தேவையை பூர்த்தி செய்யும். அதே மாதிரி வேறொரு இடத்துக்கு நகரும் போதும் ஓஎஸ்எஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் நகரவும் செய்வாங்க. ஆனா அப்படிப்பட்ட வாட்டர் ஃபெசிலிட்டி எதுவுமே இந்த அல்மடம் கிராமத்துல இல்ல. ரெண்டாவதா நகரங்கள்ல இருந்த மின்சார வசதியும் அங்க ஏற்படுத்தப்படல. இங்க இருக்கிறத விட டென்ட்ல வாழ்வதே மேலுன்னு நினைச்சுதான் இங்க வாழ்ந்த மக்கள் இந்த அல்மடம் கிராமத்தை விட்டு வெளியேறிட்டதா சொல்றாங்க. என்னதான் அவங்க இங்க இருந்து வெளியேறினாலும் அவங்க வேறு ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு கண்டிப்பா அனுப்பப்பட்டிருப்பாங்கன்னு தான் சொல்லப்படுது. இதுக்கப்புறம் இந்த கிராமத்துல புதுசா யாருமே குடியமர்த்தப்படாததன் காரணமா தான் காலப்போக்குல இந்த அல்மடம் கிராமம் கைவிடப்பட்ட ஒரு கிராமமா மாறி இருப்பதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க ஏற்பட்ட அதிகப்படியான மணற்புயலின் காரணமா மண் இங்கிருந்த வீடுகள்ல புகுந்து அப்படியே படிய ஆரம்பிச்சிருக்கு. இதையெல்லாம் சுத்தம் செய்ய யாருமே இல்லாததன் காரணமா இந்த மணல் படிஞ்சு சில கட்டிடங்களையே புதைக்கும் அளவுக்கு போயிருக்குன்னு தெரிய வருது. அண்ட் இப்போ இந்த இடம் ஒரு பிரபலமான டூரிஸ்ட் ஸ்பாட்டாவும் மாறிட்டு வருது, அதுவும் குறிப்பா அட்வென்ச்சர் சீக்கர்ஸ் மத்தியில. சோ இதுதான் அல்மடம்ன்ற அபேண்டன் ஹாண்டட் வில்லேஜை பத்தின தகவல்கள். இதுக்கு சொல்லப்படுற ஜின் கதையை தவிர்த்துட்டு பார்த்தா தவறான இடத்துல கட்டப்பட்டதாலையும் சரியான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காததாலையும் தான் இங்க இருந்த மக்கள் வெளியேறி இருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இவையெல்லாம் கிடைச்ச தகவல்களை வச்சு சொல்லப்பட்ட கதைகள் மட்டும்தான். இங்க இருந்த மக்கள் வெளியேற உண்மையான காரணம் என்னன்னு லிட்டரலி யாருக்குமே தெரியாது. ஒருவேளை கதைகள்ல சொன்ன மாதிரி ஜின் தான் இங்கிருந்து மக்கள் வெளியேற காரணமா இருந்ததோ என்னமோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.